Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 34வது T20 மேட்சை தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வஸ் பஞ்சாப், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த வெனுவுல இந்த சீசன்ல 2 மேட்சஸ் பெங்களூர்ல வந்து ஆர்சிபி அவங்க ஓன் பிட்ச்ல பிளே பண்ணிட்டாங்க. பிளே பண்ண 2 மேட்சுமே லாஸ். பட் அவுட்டர்ல பிளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே வின் பண்ணி ஹோம்ல வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹோம்ல நடக்கிற 3வது மேட்ச். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும், அதாவது பெங்களூர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு நல்ல அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெனு ஒரு சின்ன டைமென்ஷன் கொண்ட ஒரு பவுண்டரி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன கிரவுண்டு. மற்ற கிரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது பெங்களூர் வெனு ரொம்ப ரொம்ப சின்ன கிரவுண்டா வந்து இருக்கு. அதுல என்னதான் நீங்க ஸ்கோர் ஒரு 200+2க்கு மேல கொண்டு போனாலும் சரி, அதை சேஸ் பண்ற டீம் ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. சோ இந்த வெனுல டாஸ் வின் பண்ற டீம் வின்னிங் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அந்த டீம் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க தான் வின்னிங் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஃபேவரட் டீம் மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, பார்த்துதான் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டையுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஒவ்வொரு மேட்சுக்கும், அதாவது ஐபிஎல் மேட்ச் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 10 லட்சம் 7 லட்சம் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்ஸல் ஆப்பையும் மற்ற ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வந்து வருது. அந்த டிஃபரன்ஸ் வைஸ்ல வர அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 1 or 2 கான்டெஸ்ட் கூட வந்து பிளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 100% DDS அண்ட் GST ரெண்டுமே முற்றிலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வெறும் 30 செகண்ட்ல உங்களால மணியை வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனுர கடை வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 194 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 84 மேட்சஸும், பேட் ஸ்டாண்டா பண்ண டீம் 108 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் டிராவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 168. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் 287 ரன் அடிச்சு 3 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி 82 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் 5 T20ல கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 177 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 39 விக்கெட்டும், ஸ்பின்னர் 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அடுத்த ஹெட்வை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்சிபி 4 மேட்சஸும் பஞ்சாப் 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னிங் பொசிஷன்ல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியது பஞ்சாப் தான். இப்போ 2 டீம்ல கூடிய 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிரிட்சார்ட் விராட் கோலி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. தேவ்தத் படிக்கல் தான் 1-down ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் ரச்சித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஆசில் வுட், யாஸ் தயால். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அடுத்த பஞ்சாப்ல பிரிட்ஸ்மரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா, இவங்க 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், ரயில் வாதரி, கென் மேக்ஸ்வெல், சசாந்த் சிங், மார்க்கோஸ் ஜான்சன், பிராட்லெட், அசதீப் சிங், யஸ்வந்தர் சகல். இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 5 மெயின் பவுலர்ஸோட தான் லாஸ்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த மேட்சும் இதே பவுலர்ஸ் பண்ணாங்கன்னா இந்த 5 பவுலர்ஸுமே வந்து அவங்க 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட்
ஆர்சிபி சேம் ஆர்சிபிலையும் அப்படிதான். யாசயல், அசில்வுட், ஷியா சர்மா, புவனேஸ்வர் குமார், குர்னல் பாண்டியா இவங்க தான் வந்து அவங்க 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றாங்க. இதுல குர்னல் பாண்டியா மினிமம் 2ல இருந்து அதிகபட்சம் 3 அப்படிங்கிற பவுல் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் 1 அதிகபட்சம் 2 இந்த மாதிரி காம்பினேஷன்ல பவுல் பண்ணிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீம்ல கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளிட்சால், விராட் கோலி 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரான பார்ட்னர்ஷிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து அந்த பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விராட் கோலி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பிளிட்சால் ஸ்டேபிள் பிளே பண்றாரு. பிளிட்சால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா விராட் கோலி ஸ்டேபிள் பிளே பண்றாரு. மோஸ்ட்லி பிளிட்சால் வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிக்கிறாரு. விராட் கோலி அதுக்கு தகுந்த வாக்குல ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு கரெக்டா இருந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. உங்க பார்ட்னர்ஷிப் கரெக்டாவே வந்திருக்கு. லாஸ்டா இந்த வெனில பிளே பண்ண மேட்ச்லயும் பிளிட்சால் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த மாதிரி பவுலரை போனாலும் அடிச்சு ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மிஸ்கம்யூனிகேஷன், தேவையில்லாத கம்யூனிகேஷன், ரன் அவுட்ல தான் பிளிட்சால்ட் அவுட் ஆனார். அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் நம்ம ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கூட அதுல எதிர்பார்த்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஃபார்ம்ல பிளே பண்ணிடுவா பிளேயர். எனக்கு தெரிஞ்சு பிளிட்சால் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளிட்சால்ட் இருந்து. விராட் கோலி சேம் ஆஸ் யூஷுவல் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். பர்டிகுலரா இந்த இன்னிங்ஸை ட்ரை பண்ணுங்க பிரிச்சு அவரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணவே முடியாது. எப்படி பிளே பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது. அவரை சீண்டாத வரைக்கும் அவரை கரெக்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. சீண்டிட்டாங்க அப்படின்னா அவரோட ஃபார்ம் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தவர்கள் அவர் பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இந்த வெனுவுல வச்சிருக்க ஆவரேஜ் எல்லாம் பார்க்கும்போது நான் இந்த மேட்ச் பர்டிகுலரா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோருங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் விராட் கோலி இருந்து. ரச்சித் படிதார் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் டவுனா வராருங்க. தேவ்டக் படிக்கல் தான் வந்து இன்னிங்ஸ் 1 டவுனா வந்து வராரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தேவ்டக் படிக்கலோட மேட்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் யாருமே பேட்டிங் ஆர்டர் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு தேவ்டக் படிக்கல் ஆல்ரெடி மேட்சுக்கு மேட்ச் சொல்றதுதான். தேவ்தக் படிக்கலோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா இப்போ அடி என்ன ஸ்கோர் வருதோ அது வந்தா போதும், அதுக்கப்புறம் ஆள் இருக்காங்க. ஆனா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடு அப்படிங்கிறதா சொல்லிதான் அனுப்புறாங்க. விக்கெட் விழுந்துருச்சு ஸ்டேபிளா நின்றுலாம் இவர் வந்து பாக்க கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சுதான் ஆடுறாரு. அது அவருக்கு பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு. ஒரு சில மேட்ச்ல வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுறாரு தேவ்தக் படிக்கல். கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்லயே விக்கெட் வந்து இழந்துறாரு. இந்த மிஸ்ஸேஜ் மூலமா கேச்சஸ் போறது இந்த மாதிரி விஷயத்துல விக்கெட் இழந்துறாரு. சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா வந்து இருந்துருது. இந்த வெனு ஒரு சின்ன டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால இவர் அடிச்சு ஆடக்கூடியது அவருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங்கா வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் தேவ்டக் படிக்கல் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ரச்சித் படிதார். ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ரச்சித் படிதார் அவர் வர டவுனுக்கு கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் தான் உள்ள விடுவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே வந்து பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி டைமிங்ல வேணும்னு சொல்றதுனால கொஞ்சம் ஸ்டேபிளா நிறுத்தி வச்சிருவாங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுல ரச்சித் படிதாருக்கு ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸை ரொம்ப சூப்பரா டேக்கன் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து எல்லா பாலுமே அடிதான் விழுவோம். ஸ்பின்னர் பால் எல்லா பாலுமே அடிதான் விழுவோம். அந்த மாதிரி அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஃபாஸ்ட் பால்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. இவருக்காகவே ஃபாஸ்ட் பால் கொஞ்சம் ஸ்டேபிளா நிற்போம், மற்ற பேர் கூட கொண்டு வரலாம். ஸோ அந்த பஞ்சாப் அவங்க கூட மைண்டிங் பொறுத்துதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் ரீசெண்டா மேட்ச் ஃபுல்லாவே டோட்டலி ஃபிளாப் தான். பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஓவர் கொடுக்குறாங்க, அதுல விக்கெட்ஸ் பெருசா விட்டுறது நம்ம எதிர்பார்க்க முடியல. பட் ஃபீல்டிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் மேட்சுக்கு மேட்ச் வந்து எடுத்துறாரு. ஆவரேஜா ஒரு கேச்சஸ் அதிகபட்சம் 2 கேட்ச் பிடிச்சி ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து கிடைச்சிருது. பேட்டிங் ஆர்டர் சில மேட்ச்க்கு வரதில்ல. இந்த மேட்ச் வராரு, கொஞ்சம் எதிர்பாரா விக்கெட் வந்து சுத்துறாரு. அதான் சொல்லல, ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து சுத்த தான் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. விக்கெட் விழுந்துருச்சு ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணலாம் அவங்க பிளே பண்றது கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுறது. லிவிங்ஸ்டன் அதே மாதிரி தான் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். ஜித்தேஷ் சர்மா. ஜித்தேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் எப்ப நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பிளேயர், அதாவது பிளிட்சால், விராட் கோலி, ரச்சித் படிதார் அண்ட் தேவ்டக் படிக்கல், இந்த 4 பேருமே கிட்டத்தட்ட இந்த 10 ஓவருக்குள்ள அவங்க விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. டக்குன்னு விக்கெட்ஸ் போயிடும், பெருசா அவங்கள்ட்ட ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்காது
அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துறாங்க, பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போக முடியல. ஸோ சேம் ஆர்சிபி 2 மேட்ச் பிளே பண்ணதுல இந்த விடல அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதே தான் சொல்றேன், ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஜித்தேஷ் சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா அவரை தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல 50 டாஸ்லாம் ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட்டுக்கு நீங்க எப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 16 ஓவருக்குள்ள விக்கெட் ஃபுல்லா லிவிங்ஸ்டன் வரையுமே விக்கெட் வந்து இழந்துருவாங்க, ஜித்தேஷ் சர்மா வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வருவாருன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிம் டேவிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஒன்னார் கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டனுக்கே சுட்டுமான பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி இல்ல செகண்டா பேட் பண்றாங்க ஆர்சிபி, பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் விழுவாதுன்னு நினைச்சீங்கன்னா டிம் டேவிட் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அவர் 50 டாஸ் கூட சுட்டுபலா இருக்க மாட்டாரு, ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் வர மாட்டாரு. அவர் எடுத்துட்டு நீங்க வேற பிளேயருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும் போது ஒரு 10ல ஒரு 2 டீம் ஆச்சும் இந்த மேட்ச் டிம் டேவிட்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதான் குர்னல் பாண்டியா மினிமம் 3 ஓவர் அப்படிங்கறத பவுல் பண்றாரு. இவர் வந்து நல்லாவே பாலர்ஸுக்கு பேட்ஸ்மேனுக்கு தகுந்தாட்டுல பவுல் பண்றாருங்க. அவர் பால் ஸ்டார்ட் அப்ல எப்போதும் போல நார்மலா ஸ்பின் பால் பவுல் பண்றாரு, அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு மைண்ட் சேஞ்ச் பண்ண பவுன்சஸ் பண்றாரு. அந்த டைமிங்க்கு யோசிச்சு எந்த மாதிரி பவுல் போட்டு விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பந்து போட்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குர்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துருவாரு. ஏன்னா இப்போ பவுலர்ஸுக்கு ட்ரீம் லெவல்ல நியூ பாயிண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே போதும் 35+ ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது வந்துருது ட்ரீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு, ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு, ஒரு ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு நீங்க ஒரு ரிஸ்க் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்டா மேட்ச் இருக்கட்டும், இந்த வெனுல பிளே பண்ண மேட்ச் இருக்கட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸ்ரேயா சர்மா இம்பேக்ட் பிளேயரா தானே உள்ள வராது, தேவ்டக் படிக்கல பதிலா ஸ்ரேயா சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயரா உள்ள வராரு. ஸோ மேட்ச் விக்கெட்னு அவர் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்ணிடுறாரு, பேட்ஸ்மேனை அடிக்க முடியாத அளவுக்கு கரெக்டா அது எப்படி பந்து போட்டா எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. 3 ஓவர் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணாரு. ரீசெண்டா பிளே பண்ண மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா முதல் 3 ஓவர் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணிடுறாரு. பட் கடைசி ஓவர் அடி பிரின்னு பிரிச்சு எடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயா சர்மா இருந்து இந்த மேட்ச் ஆஸ்வல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஹேசில்வுட் கண்டிப்பா இந்த மேட்சும் சரி போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் என்ன அவருக்கு ஒரு மைனஸ் பண்றாங்க, ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு பவுலிங் கொடுக்குறாரு. முதல் ஓவர் தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் இவங்க தான் முதல் ஓவர் வந்து 3 ஓவர் வந்து பவுல் பண்றாங்க. 4வது ஓவர் இல்ல 5வது ஓவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஹேசில்வுட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹேசில்வுட் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணா 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாஸ் தயால் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லாவே அவர் பால் ஸ்விங் ஆகுதுங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேல அவருக்கு ஓவரும் கொடுத்து அவரோட பவுலிங் ஸ்டைல நல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு யாஸ் தயால் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. ஓகே, இப்ப அடுத்ததா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பிரிட்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இல்ல பிரிட்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணல. ஜாஸ் இங்கிலீஷ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ஜாஸ் இங்கிலீஷ் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. இனிமே ஜாஸ் இங்கிலீஷ் லைனப்ஸ்ல இருந்தாருன்னா டைரக்டா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. பிரிட்சிம்ரன் சிங் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு. அப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் ஆச்சும் அடிச்சா வரும். அப்படி அடிச்சா மட்டும்தான் அவரோட ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அப்படி இருக்கும்போது பிரிட்சிம்ரன் சிங் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவரை தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு குட் சேஷர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரிட்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும். பிரியன்ஸ் ஆர்யா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரொம்ப சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நல்ல 100+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு, எல்லாமே ஓகே.
பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட நல்லா லைன் லென்த்ல அந்த ஸ்விங் ரேஸ்ல போகக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. அதுக்கு ஆப்னட்ல புவனேஸ்வர் குமார் நல்லா ஸ்விங்ல போல் போனாரு, யாஸ் தயால் இருக்காரு, ஹசில்வுட் இருக்காரு, கிட்டத்தட்ட 3 ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே பால டர்ன் பண்ணி நல்ல ஒரு அந்த பவர் பிளே நல்லா பயன்படுத்திக்கிட்டு பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரியான் சாரியாக்கு இந்த மேட்ச் ரொம்பவே ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் பர்டிகுலரா பிரியான் சாரியா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிறாரு, நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன். லாஸ்டா அந்த 2 மேட்சஸ் கொஞ்சம் சொதப்பல் தான் சொல்லணும், கொஞ்சம் இயர்லியான விக்கெட் டோட்டலி ஃபிளாப்பா தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் வர டவுனுக்கு கண்டிப்பா ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்பவே சூப்பரான பேட்ஸ்மேன், ரீசன்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாரு, அதுல எதிர்பாராத ஒரு விக்கெட், பட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஆப்பனன்ட் டீம்ல இருக்க ஜித்தேஷ் சர்மா கம்பேர் பண்ணும்போது ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வராரு. இந்த 2 பிளேயர்ல யாருக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுக்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு, இன்னிங்ஸ் வந்து செகண்ட் ஒன் இருக்கனால கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற அந்த மாதிரி தான் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். செகண்ட் பேட்னா அவர் நீங்க தவிர்த்து வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதுல சுட்டமான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸ்மால் லீக் பிளே பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் அவர் பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கென் மேக்ஸ்வெல் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்பனன்ட் டீம்ல கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பெருசா யாருமே இல்ல, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டேவிட் படிக்கல் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு கென் மேக்ஸ்வெலுக்கு இந்த மேட்ச் வேற எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர்ஸ் உள்ள ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸ்யான்ஸுக்கு பதிலா ஒரு பவுலர்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கென் மேக்ஸ்வெல் மினிமம் 1 ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான். அதுலயும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கென் மேக்ஸ்வெல் இந்த வெனுல பிளே பண்ணியிருக்காரு, இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட்ஸும் வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கென் மேக்ஸ்வெல் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் தான் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு ஓகே. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீரீஸ்ல விளையாண்ட எந்த மேட்சஸ்லயுமே பெருசா ஒரு ஹிட்டிங் இல்ல, LBW ஆடுறாரு, தேவையான ஷார்ட் அடிச்சு விக்கெட் இழக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் அவருக்கு வந்து பெருசா விட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா இவர் செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு இப்ப நான் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பவுல் இவருக்கு 50 ஆஃப் ட்ரை பண்ணி பாத்துக்குவேன். சசாந்த் சிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க, செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆஃப் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா டாப் ஆர்டர்ல நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் சசாந்த் சிங் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா அவருக்கு பெரிய ஸ்கோர்ஸும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சசாந்த் சிங்கை நீங்க தவிர்த்துட்டு வேற பிளேயரோட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மார்கோ ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு, 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் அதே மாதிரி விக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா பெரிய டவுட். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல லாஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்ல, பேட்டிங் ட்ராக்கா வந்து இருக்கு. ரொம்ப சின்ன டைமர்ஸ்க்குனால இவர் போடுற பால்ல கரெக்டா பார்த்து அயன் பண்ணி அடிச்சாவே போதும், பவுண்டரி 6 இந்த மாதிரி தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மார்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும். பேர்லெட் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்தாரு, ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணாருங்க. 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த மேட்ச் கண்டிப்பா இவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர், போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸ்ல பிக்கா வந்து இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்றாரு நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த டெத் ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. கடைசி கட்டத்துல எல்லா பாலுமே அடிச்சான்னு நினைக்கும் போது ஹர்ஷதீப் சிங் ஓவர்ல கண்டிப்பா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது டார்கெட் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பாலுமே ஹிட்டிங் மைண்ட் ஆட மாட்டாங்க, பாலுக்கு தகுந்த ரொட்டேஷன் ஆடுவாங்க. தவறான பாலை மட்டுமே அடிச்சாடுறதுனால பெருசா விக்கெட் வந்து கிடைக்காது ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க 2ங்கிறது 3 எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும் ஹர்ஷதீப் சிங் இருந்து. யஸ்வந்தர் சகல்
யஸ்வந்தர் சகலை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலர் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிருந்தாருங்க. கிட்டத்தட்ட 6 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 6 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பட் எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் கிடைக்கும். பட் அந்த விக்கெட் மூலமா ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இல்ல. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் 4 விக்கெட் சந்திக்கிறது. ட்ரீம் டீமோட கேப்டனாவே வந்து இருந்திருந்தார். இந்த மேட்ச் சேம் சகல் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ ரெண்டு டீம்ல கூட 5% பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த டீம்ல பிரிட்சால், விராட் கோலி, ரச்சித் படிதார், ஹசில்வுட் இந்த 3 பிளேயருமே 5%ல ரொம்பவே சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க. குன்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பிரிட்ஸ்மன் சிங் 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணல, அது வந்து ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்கு. பிரியான் சாரியா ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கென் மேக்ஸோட ஃபேண்டசில இந்த மேட்ச் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெகுலர் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால அவர் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்றேன். நீங்க ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. மார்கோ ஜான்சன் ஃபர்ஸ்ட் பவுல்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் ஹர்ஷதீப் சிங் சேம் ஃபர்ஸ்ட் பவுல்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதே லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிருக்கேன் பேட்டிங் ஆடுறேன். இந்த 3 பிளேயர்ல இந்த 2 பிளேயருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா ஜிதேஷ் சர்மா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும், அவர் டோட்டலாவே கன்சிடர் பண்ண வேணா, அவரை தவிர்த்து நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. புவனேஸ்வர் குமார் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. யாசையால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. அதே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷ் போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பிராட்லக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சகல் செகண்ட் பவுல்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 டீம்லயும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவா கேப்டன் டேஸ்க் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேட்ச் விராட் கோலி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா இருப்பாரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அண்ட் ரச்சித் படிதார் அவரு கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க இந்த மேட்ச் பிரியன் சாரியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாலும் சரி, செகண்ட் பேட் சாரி அவருக்கு கொஞ்சம் ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது பிரிட்சால் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் லியாம் லிவிங்ஸ்டன் கூட இந்த மேட்ச் வந்து ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.